மன்னா சங்கீதம் 33:20 நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். இங்கு இந்த சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் நமக்கு துணையும் கேடகமானவர். ஆகவேதான் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறவராயும் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அதனால்தான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியான துணையை செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீதுக்கு எல்லா காலகட்டத்திலும் துணையாயிருந்தார். ஒரு காலகட்டத்தில் தாவீதை விட்டு எல்லாரும் எதிர்த்து நின்றார்கள், தாவீதை விட்டு கடந்து போனார்கள். வனாந்திரத்தில் இருந்த போதும் கர்த்தர் தாவீதுக்கு துணையாக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் மனுஷங்க விலகி போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். மனுஷங்க உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையும் உங்களுக்கு கேடகமானவர். ஜெபிக்கலாமா? எங்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே எங்கள் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறதுப்பா. ஆண்டரே, ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய துணையை செய்யுங்க. அவங்களுடைய வேலை ஸ்தலத்துல அவங்களுக்கு உங்களுடைய துணை தேவை, உங்களுடைய உதவி தேவை. குடும்பத்தை நடத்த உங்களுடைய உதவி தேவை. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு உம்முடைய துணை தேவை. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். இன்னைக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆவியானவருடைய துணை தேவை. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு துணை நில்லுங்க, அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.